ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்த்து அவன்கிட்ட எல்லாமே பேசி சாரி கேட்டுடலாம், அவனுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சிடலாம்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ தேடிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ எங்கேயுமே காணோம். அப்புறம் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வெளியவே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினியை பார்த்துமே பார்க்காத மாதிரி போயிடுறாரு. எப்படியும் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோவை எப்படியாவது பிடிச்சிடுறாங்க. அவர்கிட்ட பேசலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் போகும்போது நம்ம ஹீரோ வந்து ஓடி ஓடி போறாரு. என் மூஞ்சிலே நீ முடிக்காதுன்னு சொன்னால, எதுக்காக வந்திருக்க, உங்ககிட்ட பேசுறதுலாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வேகமா போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்காங்க, நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கார் வந்து நிக்குது நம்ம ஹீரோயின் பக்கத்துல. யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு தான் உள்ள இருக்கா. அந்த பொண்ணு வந்துட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணுமா, வா என்னோட கார்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே நம்ம ஹீரோயினையும் கார்ல ஏறிட்டு போறாங்க. இப்போ அந்த பொண்ணு ரொம்ப ஃபாஸ்டா போய் நம்ம ஹீரோவை எப்படியோ சேஸ் பண்ணி நிப்பாட்டிடுறா. அவ காரை விட்டு இறங்கின உடனே ஒரு குச்சி எடுத்துட்டு போய் அப்படியே கராத்தையெல்லாம் பழகின மாதிரி போயிட்டு குச்சியை வச்சு நல்லா அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கா நம்ம ஹீரோவை. இப்போ நம்ம ஹீரோ இதுக்கு அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, எதுக்காக என்னைய அடிச்சிட்டு இருக்கா, நான் ஒரு தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா இவங்க தான் நம்ம ஹீரோவோட சொந்த அக்கா. என்னடா ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட உனக்கு தெரியாதா, இன்னமே நீ மாறலையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திட்டிட்டு நம்ம ஹீரோன்ட்ட வந்து பேசுறாங்க. என் தம்பி தான், அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானா விட்டுடு, என்ன விஷயங்கிறத வீட்டில் போய் பேசலாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவளையெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போகாத, அவளெல்லாம் வீட்டுக்கு வரதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீயே வீட்டுக்கு வரதுக்கு நான் தானே உன்னை அலோவ் பண்ணணும், வீட்டுக்கு வரணுமா வேண்டாமா, ஒழுங்கா பத்திரமா வீட்டுக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்டிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோனையும் கூப்பிட்டு கிளம்புறாங்க. இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சிபி டேனியல் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு சாப்பிட்டு இருக்காங்க ஒன்னா. இப்போ நம்ம ஹீரோ வந்து வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. அவன் கொஞ்ச நேரம் பசி எடுத்து அவனே வந்து சாப்பிட்டுக்குவான், அவனை விட்டுருங்க, என்ன விஷயம், என்ன நடந்தது, இதுதான் நடந்துச்சான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு என்ன இது சின்ன பிள்ளைத்தனமாக சண்டை போட்டுருக்கானுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நீங்களும் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறீங்களா, அவன் வந்து இந்த மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேண்டான்னு சொன்னதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சிபி இருந்துட்டு இல்லை எனக்கு அதில் எல்லாம் வந்து உடன்பாடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ டேனியலும் ஆமாம் எனக்கும் அதில் ஒன்றும் பெருசாக மைண்ட் இல்லை, அவன் தான் அந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, இதுக்கு நான் வந்து என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியை வந்து கூப்பிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சாரி என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் தான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, அதுவும் இல்லாமல் எனக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, தேங்க்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அக்கா இருந்துட்டு பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்து உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காகலாம் எதுவும் பண்ணலை, என் தம்பி வந்து கரெக்டாக இருக்கணும் அவ்வளவுதான், அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவை ஏதாவது மீட் பண்ணியிருக்கியா இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை அப்படிலாம் எதுவும் மீட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் நான் பார்த்தேன், எப்படியுமே பணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து முக்கியமே கிடையாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவையே இல்லைன்னு நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா எப்படி வந்து ஜேசனுக்கு F4ன்னு ஒரு டீமே இருக்கே, 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களேன்னு சொல்லி சொல்லும் போது ஆமாம் அதுதான் வந்து எனக்குமே ஆச்சரியம், எங்கள் அம்மா வந்து அவ்வளோ தூரம் எங்களை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வச்சுக்கூடாதுன்னு சொல்லியும் கூட அவன் வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹீரோன்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. சாரி என்னால் தான் வந்து அவனோட ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்கள விட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அக்கா இருந்துட்டு அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாலாம் நான் ஃப்ரெண்ட்ஷிப் முறியறதுக்கு நான் விட மாட்டேன், அது எப்படியாவது நான் சரி பண்ணிடுவேன், அதுவும் இல்லாமல் நான் உனக்கு ஒரு தேங்க்ஸ் வேறு சொல்லி ஆகணும், ஏன்னா வந்து என் தம்பியோட ஹார்ட் வந்து இந்த அளவுக்கு மாறுறதுக்கு நீயே ஒரு காரணமாக இருந்திருக்க, அவன் இவ்வளோ வருஷமாக வந்துட்டு வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் வச்சுட்டு இருந்தானே தவிர லவ்வுங்கிற பேரே அவனுக்கு கிடையாது, அவன் யாரையுமே லவ்வே பண்ணது கிடையாது, அவன் ஹார்ட் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சொல்லிட்டு அங்கே ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நல்லா பசியில் இருக்காரு, சாப்பிட வேண்டாம், நம்ம வந்து கொஞ்சம் வந்து கெத்தாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு அங்கே நம்ம ஜோ வந்து ஒரு மெசேஜ் பண்ணுறான் நம்ம ஹீரோவுக்கு, உன்னை நான் மீட் பண்ணி பேசணும் கொஞ்சம் வான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் போய் பார்க்கலான்ட்டு போகிறாரு. தேட்டரில் தான் உட்காந்துருக்கான். இந்த மூவி நம்ம வந்து ஒரு 10 டைம்ஸ் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா, இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூவி, இது நம்ம சின்ன வயசுலேருந்து எவ்வளோ டைம் பார்த்துருக்கோம், ஆனால் எல்லாமே இப்போ மாறிடுச்சு இல்லை, நான் இப்போ சாரி கேட்கறதுனால எதுவுமே மாறாது எனக்கு தெரியும், நான் பண்ணது வந்து ஒரு பெரிய தப்பு தான், ஆனாலும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம ஹீரோ. அப்போ நம்ம ஜோ இருந்துட்டு இல்லை ஜான்சி ரொம்ப பாவம், அவளை விட்டுடு, ரொம்ப கஷ்டப்படுத்தாதன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோ நான் அப்படி பண்ணலைன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அப்போ ஜோ இருந்துட்டு நான் வந்து அவளை காப்பாற்றுவேன், நீ அவளை கஷ்டப்படுத்தினா அதுலேருந்து நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னா அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீ ரெடி ஆகிக்கோ, எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண நீ தயாராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து கோவமாக கிளம்பிடுறாரு. இப்போ அடுத்த நாள் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்கூலில் வந்து பிரின்ஸிபலையே வந்து மிரட்டிட்டு இருக்காரு. இப்போ இவங்க 2 பேர்த்த நீங்கள் தூக்க போகிறீங்களா இல்லையா,
ஸ்கூலை விட்டு அனுப்ப போகிறீங்களா இல்லையா, இல்லைன்னா நான் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன்லாம் சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. இப்போ ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஹீரோட அக்கா வராங்க. அவங்க வரது பார்த்தவே ரொம்ப சூப்பராக இருக்குது, கெத்தாக இருக்குது. எல்லாருமே வந்து அவங்கள பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோட அக்காவை போயிட்டு, என்னடா நீ பிரின்சிபல்கிட்ட இப்படி தான் பேசுவாங்களா, அவரை நீ வேலையை விட்டு தூக்கிடுவியா, அவரை தூக்குனீங்கன்னா நான் தானே இங்கே பிரின்சிபலாக வந்து உட்காருவேன், என்னையுமே நீ என்னடா பண்ணிடுவ அப்படிலாம் சொல்லி காதை பிடிச்சி திருக்கி மிரட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு, எதுக்காக நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்துல தலையிட்டு இருக்க, இது என்னோட பர்சனல் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எதுடா உன் பர்சனல், என்னைய மீறி உனக்கு என்னடா பர்சனல் இருக்குது, வாடான்னு சொல்லிட்டு காது பிடிச்சி திருக்கி சின்ன பிள்ளையை கூப்பிட்டு வர மாதிரி கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அங்கே நம்ம சிபி, டேனியல், ஜோ, நம்ம ஹீரோயின் நின்றுருக்காங்க. நீங்களே என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு, சரி ஓகே இப்போ வந்து இதான பிரச்சனை, இதுக்கு நான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு கேம் வச்சுக்கலாம். இப்போ நீ வந்துட்டு இவங்களை 2 பேர்த்தையும் வந்து இங்கேருந்து துரத்தணும்னு நினைக்கிற, அதனால வந்து நீ ஒரு பக்கம், இப்போ இவங்க வந்துட்டு இங்கே இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால இவங்க ஒரு பக்கம். ஒரு கேம் ஒன்று வச்சுக்கலாம். அந்த கேமில் வந்துட்டு யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க நினைக்கிறது தான் வந்து நடக்கும், ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு 3 கேம் வச்சுக்கலாம். அந்த 3 கேமில் வந்துட்டு ஒரு 2 கேமில் யார் வின் பண்ணுறாங்க, இல்லை 3 கேமில் யார் வின் பண்ணுறாங்க, ஹையஸ்ட்டாக வின் பண்ணுறவங்களோட சொல்கிறது தான் நடக்கும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் வந்து வச்சு பிக் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது. அதை வந்துட்டு பிக் பண்ண சொல்கிறாங்க 3 பேர்த்தையும், நம்ம ஹீரோயினியை, ஜோவை, அப்புறம் வந்து நம்ம ஹீரோவை வந்து அந்த பால் ஒவ்வொரு பால் வந்து பிக் பண்ண சொல்கிறாங்க. அது மாதிரி அவங்களும் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ அது பிக் பண்ணதுக்கப்புறமா இல்லை ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஒவ்வொரு கேம் இருக்கும். அந்த கேம் வந்து நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு 2 days டைம் தருவேன். இந்த கேம் வந்து உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, இல்லை அது உங்களுக்கு வரும் வராது இதெல்லாம் பற்றி எதுவுமே கவலை கிடையாது. உங்களுக்கு லக் இருந்தால் ஓகே, லக் இல்லைன்னா அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அதனால் வந்துட்டு நான் ஒவ்வொரு பாலும் வந்துட்டு 2 daysக்கு முன்னாடி தான் வந்து சொல்லுவேன். அது ஒவ்வொரு கேமையும் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பால் ஒன்று எடுத்து பார்க்குறாங்க. அந்த பாலில் வந்துட்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஹார்ஸ் ரைடிங் வந்திருக்கு. ஹார்ஸ் ரேஸ் தான் இப்போ வைக்க போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு அடுத்த நாள் ஜெனிஃபர்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஹார்ஸ் ரேஸ் தான் வைக்க போகிறோம், அதில் வந்து ஜோ தான் நல்லா விளையாடுவான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜெனிஃபர் வந்துட்டு அவன் வின் பண்ணால் நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட குதிரை வந்து சொன்ன பேச்சே கேட்கல, தள்ளி தள்ளி விடுது. இருந்தாலுமே நம்ம ஹீரோ வந்து அந்த குதிரை தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஜோ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணலை. அவன் வந்துட்டு அவனோட குதிரையை ரொம்ப செல்லமாக நல்லா பாசமாக பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த குதிரை வந்து அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான குதிரை. அதனால் இப்போ வந்துட்டு அடுத்த நாள் வந்து போட்டி நடக்கிற இடத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஜோவும் வந்துட்டு ஒரு ஃபுல் வே வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஒன்று வெளியில் போய் சுற்றிட்டு வரணும். அதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் வின்னுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி 2 பேர் போயிட்டு இருக்கும்போது அதில் வந்து 2 ரூட் போகுது. அதில் ஒன்று வந்து ஷார்ட் ரூட்டு, இன்னொன்று வந்து லாங் ரூட்டு. ஜோ வந்து சொல்கிறான், இந்த ஷார்ட் ரூட்டில் போகாத, அது ரொம்ப டேஞ்சரான பிளேஸு, அந்த பக்கம் போனீங்கன்னா உன் குதிரை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படும், வேணான்னு சொல்லி சொல்கிறான். ஆனாலுமே நம்ம ஹீரோ வந்து ஷார்ட் ரூட் தான் எடுத்து வராரு. இப்போ நம்ம ஜோ வந்துட்டு என்னோட குதிரை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு லாங் ரூட் எடுத்து வந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து ஷார்ட் ரூட்டில் போகும்போது அங்கே ரொம்ப டேஞ்சராக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த பாதையே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அவரோட குதிரைனால ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டுருக்கு. இப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு வருவா போகிறாங்களோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ டேனியல் பேசிட்டு இருக்கான். ஜோ தான் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவனுக்கு தான் இந்த கேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஜேசனுக்கு அவ்வளோவா தெரியாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே யாரோ ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட்டாக வந்துடுறாங்க. யார் அது ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அவருக்கு இந்த ஷார்ட் ரூட்டில் வந்தனால அவர் வின் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோயினையும் ஜெனிஃபரும் அப்படியே சேட் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஜோவை கட்டுறாங்க. ஜோ வந்துட்டு அவரோட குதிரைக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு கொஞ்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினையும் வராங்க. அவங்க அந்த கேமில் தோற்றதை பற்றி எதுவுமே பேசாமல் அந்த குதிரையை இவங்களுமே கொஞ்சிட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த குதிரை எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானது, ஏன்னா இதை வந்து எனக்கு சோஃபியா வந்து கிஃப்டாக கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நானும் இது மேலே ஏறி ரைட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த குதிரை மேலே ஏறி அவங்களும் ஒரு ரைட் போகிறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சேடாக இருக்காரு. என்ன காரணம்னா அவரோட குதிரை வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் சீரியஸாக இருக்குது. அப்போ அந்த குதிரை வளர்த்தவர் வந்துட்டு இதுக்கு மேலே இதனால் எந்த ரேஸுமே போக முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ளீஸ் எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. இப்போ அவர் வந்துட்டு இல்லை என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சோகமாக போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அக்கா வராங்க. வந்துட்டு இன்னைக்கு நடந்ததுலேருந்து நீ ஒரு விஷயத்த கற்றுருப்பேன்னு நினைக்கிறேன், எப்போவுமே உன்னோட சுயநலத்துக்காக இன்னொருத்தவங்களை வந்து தவறாக யூஸ் பண்ணாத, அது உனக்கு பிரச்சனையாக தான் வந்து முடியும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கேமில் வேணால் நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் இந்த ரேஸில் நீ தோத்துட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி உட்காந்துடுறாரு அப்படியே சோகமாக. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த கேம் என்னங்கிறத பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஜோஸ் சூஸ் பண்ண பால் எடுத்து பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு கார் ரேஸ் தான் வந்திருக்கு.
இன்னும் 2 டேஸில் திரும்பவும் கார் ரேஸ் வந்து நடக்க போகுது. இப்போ நம்ம ஜோவை காட்டுறாங்க. நைட்டு தூங்கும் போது வந்துட்டு அவனுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. என்னன்னா, அவனுக்கு சின்ன வயசுல வந்து நடந்த அந்த ஆக்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. அவங்க அப்பா அம்மா வந்து கார் ஆக்சிடென்ட்ல இறந்துருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த வந்து யோசிச்சு பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்துட்டே இருக்கான். எப்படி என்னால் கார் ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கார் ஓட்டலான்ட்டு போகும்போது அவனால வந்து கீயை கூட போட முடியல. கையெல்லாம் நடுங்குது. அவன் அந்த ஆக்சிடென்ட்டை நினச்சி நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கான். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமா வராது சாப்பிட்றதுக்கு காலையில். எப்படியும் வந்து நான் தான் ஜெயிக்க போகிறேன், எப்படியும் அவனுக்கு வந்து எப்படி கார் ஓட்டவெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ டேனியல் வந்துட்டு இது கண்டிப்பாக நீ பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது நான் என்ன பண்ண முடியும், அவனோட பேட் லக்கு, அவன் சூஸ் பண்ணதில் கார் ரேஸ் வந்திருக்கு, நான் இதில் என்ன பண்ண முடியும், அவன் எப்படி தோத்துருவான், நான் தான் ஜெயிக்க போகிறேன், அப்புறம் நான் நினச்சது தான் நடக்க போகுதுன்னுலாம் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோவோட அக்காவுக்கு கோவம் வந்துடுது. உடனே நம்ம ஹீரோவை பிடிச்சி அவங்க சூப்லேயே வந்து தலையை முக்கி விட்டுட்டு நீ ரொம்ப பேசுகிறடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜோவை பார்க்கலாம் பேசலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் தேடினா எங்கேயுமே ஜோவை காணும். சரின்னு சொல்லிட்டு சோகமாக கிளாஸ் ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த 3 பொண்ணுங்க வராங்க. உன்னால தான் ஜோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். எப்படியுமே நீங்கள் 2 பேருமே அந்த ஸ்கூலை விட்டு வெளியே போக தான் போகிறீங்க, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எப்படியுமே அவனால் கார்லாம் ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க, அவன் கண்டிப்பாக ஜெயிப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் எப்படி ஜெயிக்க முடியும், அவங்க அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்டில் தான் இறந்தாங்க, அன்னையிலேருந்தே அவன் கார் ஓட்டுறதே கிடையாது, அப்படி எப்படி அவன் ரேஸில் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சோகமாயிடுறாங்க. ஜெனிஃபர்ட்ட போயிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில, நான் போய் அவர்கிட்ட சொல்லலான் இருக்கேன், இந்த ரேஸ்லாம் வேணான்னு சொல்லி சொல்லலான் இருக்கேன், அவர் என்னால் ரொம்ப கஷ்டப்படுறாருலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்துட்டு நீ எப்படி வந்து அவனை வந்து இதுலேருந்து தடுக்க முடியாது, அவனுக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னாலும் சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அதே நம்ம ஹீரோயினே சரி ஓகே நம்ம ஜோ பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ அந்த ரேஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துக்கு வந்தால் நம்ம ஜோ வந்துட்டு உட்காந்து சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு காரில் ரேஸ்லாம் ஓட்டி. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் போய் ஜோட்ட பேசுகிறாங்க. இது கண்டிப்பாக நீ பண்ணணும்னு நினைக்கிறியா, உனக்கு இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன், இது உன்னால் கண்டிப்பாக பண்ண முடியும்னு உனக்கு தோணுதா அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நான் இது பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் நம்ம 2 பேத்துக்குமே நல்லதுன்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிட்டு இருக்கான். சரி கொடு நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை வாங்கி சாப்பிட்ருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரேஸ் ஓட்டிகிட்டே இருக்கும் போதே வந்து அவங்க மேலே பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. உடனே காரை வேகமாக ஓட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து விட்டுடுறாரு. இதெல்லாம் வந்து ஜோவுமே நோட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இவ கூட பேசுனா இவன் ரொம்ப வந்து ஜெலஸ் ஆகிறான், பொசசிவ் ஆகிறான், அதனால தான் இது மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ வந்துட்டு இந்த அடுத்த நாள் வந்து போட்டி நடக்கிற நேரமும் வந்துடுது. அப்போ எல்லாருமே வந்துட்டு எப்படியோ வந்து இவங்க ஜோனால வின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்லேயே இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோட்ட போயிட்டு சிபி சொல்கிறான், வேண்டாம் இந்த இதெல்லாம் விட்டுறியா ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோ வந்து முறைச்சி பார்த்தோன்னே சரி விடு பத்திரமா செய் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். டேனியலும் போயிட்டு இந்த போட்டியெல்லாம் விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோட்ட கேட்குறான். நம்ம ஜோ இருந்துட்டு ஏன் என் மேலே அக்கறைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் இல்லை, சரி விடு நீ நல்லபடியாக பண்ணு பார்த்து சேஃப்டியாக இரு அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ வந்துட்டு ஜோ வெளியே வரும்போது நம்ம ஜெனிஃபர் வந்து ஜோட்ட பேசுகிறான். எப்படி இதில் நீ வின் பண்ணிடுவீல, வின் பண்ணாதான் அவங்க 2 பேத்துக்குமே நல்லது, அது உனக்கு தெரியும் தானே, நீ வின் பண்ணிடுவேன், இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ப்ளீஸ் இதில் எப்படியாவது வின் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அந்த பக்கமாக வராரு. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே ஜோ வந்துட்டு கண்டிப்பாக நான் இதில் வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுற விடு விடுன்னு சொல்லிட்டு ஜோட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஜோ இருந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாக நில்லு, இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி, இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. இப்படி பண்ணால் வந்து கண்டிப்பாக அவன் பொசசிவ் ஆவான், அப்போ தான் வந்துட்டு அவன் கொஞ்சம் மைண்டு இதாகும் டிஸ்டர்ப் ஆகும், அப்போ வந்து அவன் எப்படி போட்டியில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு புலம்பிகிட்டே இருக்காரு. இதோட அவன் 3வது டைம் கிஸ் பண்ணிட்டான், அவன் நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காரு. இப்போ ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரேஸில் வந்துட்டு 2 பேரும் வந்து போட்டி போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து அவன் கிஸ் பண்ணதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. அதை யோசிக்க அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாரு. அதனால வந்துட்டு காரை கொண்டு போய் ஒரு மண்டை விட்டுடுறாரு. அதனால ஜோ வந்து அந்த ரேஸில் வின் பண்ணிடுறான். அப்போ வின் பண்ண உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ஜெனிஃபருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது, அப்பா வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவா ரொம்ப கோபத்தில் இருக்காரு. வீட்டில் போயிட்டு பிளே ஸ்டேஷனில் விளையாடும் போதெல்லாம் கூட நீ அடிச்சிருவோம்னா கொண்டுருவோம்னான்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடய விளையாண்டுருக்காரு. அப்படி விளையாண்டு அந்த கேமையவே உடைச்சிடுறாரு. சிபி டேனியெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன சின்ன பசங்களோட மோசமாக நடந்துட்டு இருக்கானுங்கன்னு தெரில, ஜோ பார்த்தியா இன்னைக்கு அவன் காரே ஓட்டி ரேஸ்லேயே வின் பண்ணிட்டான், இத்தனை வருஷமா பயந்துட்டு இருந்தவன்
ரேஸ்ல வின் பண்ற அளவுக்கு ஓட்டிட்டான் பாத்தியா, ஒருவேளை ஜான்சி இல்லைன்னா அவனால இதெல்லாம் பண்ணிருக்கவே முடியாதோ, ஜான்சி இருந்தனாலதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்களோ அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோவோட அக்கா இருந்துட்டு, இதுதான் வந்து லாஸ்ட் கேமு, இதுதான் வந்து யாரு வின்னருங்கிறத முடிவு பண்ண போகுது, ஆளுக்கு ஒரு ஒரு கேம்ல வந்து ஜெயிச்சிருக்கீங்க, இந்த லாஸ்ட் கேம் என்னங்கிறத பாத்திரலாம், இது ஜான்சி சூஸ் பண்ண பாலுன்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல என்ன கேம் வந்திருக்கு அப்படின்னா ஸ்விம்மிங் கேம் தான் வந்திருக்கு. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, முடியவே முடியாது, இது நீ வேணும்னே தானே பண்ண, எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு தெரிஞ்சுதானே நீ சூஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. அவளுக்கு எப்படி தெரியும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோட அக்காவை திட்டுறாங்க. எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு உங்க யாருக்கும் தெரியாதா, அப்ப எப்படி நான் இதில் வின் பண்ண முடியும், இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ இந்த கேம் விளையாடல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஜோ தான் வின் பண்ணுவான், அப்போ அவங்க தான் வின்னிங் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அக்கா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, கண்டிப்பா இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன், இதெல்லாம் வந்து சீட்டிங்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம டேனியல் இருந்துட்டு, சரி ஓகே, இது வந்துட்டு ஜேசன் வந்து பண்ண முடியாது அப்படின்னா அவனுக்கு பதிலாக நான் பண்றேன், அவனுக்கு பதிலாக நான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஸ்விம்மிங் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அதை கேட்ட உடனே வந்துட்டு நம்ம ஹீரோட அக்காவும், சரி ஓகே அவனுக்கு பதிலாக நீ பண்றதுனாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் நான் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், அப்போ வந்துட்டு நான் ஜோக்கு பதிலாக நான் வேணா ஸ்விம்மிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அது எப்படி ஒரு பொண்ணு கூட போட்டி போட முடியும், பொண்ணு பையனை எப்படி இப்போ ஒன்னாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன, நானே தயாரா இருக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்போ வந்து நம்ம ஹீரோவோட அக்கா இருந்துட்டு, சரி ஓகே அப்படின்னா வந்துட்டு 2-on-2 வச்சுக்கலாம், நீயும் டேனியலும் வந்துட்டு ஸ்விம் பண்ணுங்க, அதே மாதிரி வந்துட்டு ஜோவும் சிபியும் வந்துட்டு ஸ்விம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அதுக்காக வந்து எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா டேனியும் சிவியும் போட்டு திட்டிட்டு இருக்காரு, சீக்கிரமா பண்ணுங்கடா, என்னை தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிலாம் சொல்லி திட்டிட்டு இருக்காரு. ஜோ வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கான். இப்போ 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க ஹீரோயின். இப்போ ஹீரோயின்கிட்ட போய் ஜெனிஃபர் இருந்துட்டு, ஏன் இந்த மாதிரிலாம் நீ முட்டாள்தனமா முடிவெடுத்த, உன்னால் டேனியல் கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் என்ன பண்ண முடியும், இந்த விஷயத்துல நானும் தான் இன்வால்வ் ஆயிருக்கேன், எனக்கும் தான் பிரச்சனை இருக்கு, ஆனால் ஜோ மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல, அதனால தான் வந்து நானே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிதான் இந்த போட்டியில் நான் கலந்துக்கிட்டேன், ஆனால் டேனியல் எவ்வளோ நல்லா ஸ்விம் பண்ணுவான்னு எனக்கு தெரியல, நான் எப்படி ஜெயிக்க போறேன்னு தெரியல சொல்லிட்டு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்காங்க. அதனால ஜெனிஃபர் வந்துட்டு டேனியல்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ டேனியல் வந்துட்டு, இப்போ என்ன பண்ண சொல்ற, இந்த போட்டியில வந்து நானா தோத்துறணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஜெனிஃபர் வந்துட்டு, இந்த போட்டியில ஜெயிக்கிறதுனால உனக்கு என்ன ஆக போகுது, ஆனா இதுல ஜான்சிக்கு ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் அவ கலந்துக்கிறா, இதுல உனக்கு என்ன விஷயம் இருக்கு, இதுல உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுவும் இல்லாம ஒரு பொண்ணு கூட போட்டி போட்டு ஜெயிக்கிறதுனால உனக்கு என்ன ஆக போகுது, அது உனக்கு அசிங்கமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ டேனியல் வந்துட்டு, ஒரு பொண்ணு கூட போட்டி போட்டு ஜெயிக்கிறதுல எவ்வளோ அசிங்கம் இருக்கோ இல்லையோ, ஒரு பொண்ணு கூட போட்டி போட்டு தோத்தா அதை விட ஒரு பெரிய அசிங்கமே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாலெல்லாம் வந்து உங்களுக்காக சப்போர்ட் பண்ணியெல்லாம் வந்து தோத்துட்டு இருக்க முடியாது, எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம், தயவு செய்து நீங்க இருந்து கிளம்புது, உனக்கு எப்படி உன் ஃப்ரெண்டு முக்கியமோ அது மாதிரி எனக்கு என் ஃப்ரெண்டு முக்கியம்னு சொல்லிட்டு டேனியல் அங்கேருந்து போயிடுறான். இப்போ வந்துட்டு ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு டயர்டா வீட்டுக்கு போகும்போது அவங்களோட அப்பா அம்மா தம்பி எல்லாம் இருந்துட்டு, நீங்க வா, என்ன பண்ண, என்ன தப்பு பண்ண, என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, எங்களுக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சு போச்சு, நீ வந்துட்டு ஜோ கூட சேர்ந்து நீ வந்து ஜேசனை ஏமாத்திருக்க, சீட் பண்ணியிருக்க, அதனால வந்துட்டு ஜேசன் உங்க 2 பேரையுமே வந்து ஸ்கூலை விட்டு துரத்த போறானா, இதான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படின்னா அதான உண்மை, இதெல்லாம் எங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சுட்டு போகுது, ஏன் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனோட தம்பியெல்லாம் வந்துட்டு, நான் உன்னை இப்படியா வளர்த்தேன், இப்படியா இருக்க, நீங்களாம் என்ன அக்கான்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் பண்ண தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனா வந்துட்டு அது வேற ஒரு விஷயத்தினால நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னவா வேணா இருக்கட்டும், ஆனா இந்த மாதிரிலாம் எப்படிதான் உன்னால சீட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிலாம் சொல்லி அவங்க அம்மா திட்டிட்டு இருக்கும் போது, அப்ப நம்ம ஹீரோயினோட அப்பா இருந்துட்டு, ஆமா உங்க அம்மா மாதிரி தான் நீயும் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னது அம்மா மாதிரியா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா ஏற்கனவே ஒரு டைம் உங்க அம்மாவும் இந்த மாதிரி சீட் பண்ணா என்கிட்ட, அது வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா, நம்ம லவ் பண்ற ஒருத்தவங்க வந்து நம்ம சீட் பண்றது, அதுல என்னதான் வந்து நீ மன்னிப்பு கேட்டாலும் பசங்க எப்படி மன்னிச்சிருவாங்க, இருந்தாலும் அது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா, அதனால வந்து உங்க அம்மாவாவது என்கிட்ட மன்னிப்பு கேட்டு மாறிட்டா, நீயும் போய் அதே மாதிரியே அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு, அவங்க மன்னிச்சிருவான், நீ போய் ஜேசன் கிட்ட வந்து சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாரி கேட்க சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினிய. அதனால நம்ம ஹீரோயினி என்ன பண்ணது தெரியாம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு, என்னடா பண்றது, இவங்க வேற இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அங்க நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்க்ல போய் நின்று 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு, ஏன் இவ்வளோ லேட் டைம்ல நீ எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஓ இந்த டைம்ல கூட நீ ப்ராக்டிஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. ஆமா கண்டிப்பா நான் அந்த கேம்ல வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உனக்கு அந்த அளவுக்கு அந்த கேம் ரொம்ப முக்கியமா போச்சான்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நமக்கு வேற சாய்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்காக உனக்கு ஜோவை இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, அவனை பிடிக்கலன்னா உனக்கு வேற யாரை பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜேசன் சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு இப்போ கூட ஒன்றும் லேட் ஆகல, ப்ளீஸ் ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, உனக்கு என்னையை தான் பிடிக்குன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, போதும் எல்லாமே சரியாயிருன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒண்ணுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சுது. இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய் மக்களே.